ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர். இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள், டெய்லரிங் மிஷினுக்கு எப்படி நீடில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி பாபினில் வைண்ட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். டெய்லரிங் மிஷினில் நீங்கள் எந்த மிஷின் வச்சுருக்கீங்களோ அந்த மிஷினுக்கான பாபினும் பாபின் கேஸும் வந்து எடுக்கணும். எங்ககிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன மிஷினுக்கான பாபினும் பாபின் கேஸும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து நம்ம பாபினில் வைண்ட் பண்ணணும். இது பேர் தான் வந்து பாபின் கேஸு. இந்த பாபின் கேஸில் பாபினை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாபினில் நம்ம நூல் சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். பாபின் ஃபுல்லாக வந்து நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து உங்களுக்கு பாபின் வைண்டர் கொடுத்துருப்பாங்க. மிஷின்லேயே வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த பாபின் வைண்டர் இல்லை அப்படின்னாக்கா மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபின் வைண்டர் டூலில் வந்து இந்த மாதிரி பாபினை ஃபிக்ஸ் பண்ணி நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணணும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா பாபின் வந்து வெளியில் வராது. ஈஸியாக உங்களால் நூல் சுற்ற முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன். பாபின் எப்படி சுற்றும் பாருங்கள். பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணும் போது இந்த பாபின் வந்து ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாபின் வந்து எடுத்துருங்க வெளியில். ஏன்னா நம்ம நூல் வந்து ஃபுல்லாக சுற்றணும். நூல் சுற்றுறதுக்கு த்ரெட்டை வந்து எடுத்து ஒரு சிங்கிள் லேயராக தான் எடுப்பீங்க. ஒரே ஒரு த்ரெட்டு தான் நம்ம போடுவோம். அந்த ஒரு த்ரெட்டை வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு விரலில் வந்து பிடிச்சிக்கணும். ஸ்பூல் பின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக த்ரெட் அதில் போட்டுருங்க. போட்டக்கப்புறமா பாபினில் நம்ம நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக 2-3 சுற்றி நம்ம நாட் போடணும். த்ரெட்டையும் பாபினையும் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி 2-3 சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு டூல் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த டூலில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் லாக் பண்ணுறதுக்கு மேலே ஒரு போர்ஷன் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த போர்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டால் லாக் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் வீலை சுற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா பாபின் சுற்றுறது உங்களால் பார்க்க முடியும். பாபின் சுற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட்டை வந்து நல்லா இழுத்து பிடிக்காம ஈஸியாக வந்து விடணும். அப்போ தான் த்ரெட்டு ஈஸியாக சுற்றும், இல்லைன்னா கட் ஆகிடும். அதே மாதிரி பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணும் போது த்ரெட்டு வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனான்றது நீங்கள் சுற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ரைட்டுன்னு நீங்கள் கையை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரே இடத்துல வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டுமே பாபினில் த்ரெட்டு வந்து சுற்றிட்டு வரும். அந்த மாதிரி சுற்றக்கூடாது, சிக்கு தையல் வரும். பாருங்கள், டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது, லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. அது ஃப்ளோவில் வந்து விட்டுறணும். ஆனால் கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து கையில் இருக்கணும். கையில் இருக்கும் போதே பார்த்தீங்க லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் சுற்றிட்டு வரேன். உங்களுக்கு பாபின் ஃபுல்லாக த்ரெட்டு ரொட்டேட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பெடல் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் பார்த்து பெடல் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பீடு கண்ட்ரோலும் இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த கையும் ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக அந்த பாபினில் த்ரெட்டு சுற்றுதான்னு பார்க்கணும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழக வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், த்ரெட்டு வந்து ஓரளவுக்கு நான் சுற்றிட்டேன். இது ஃபுல்லாகவும் சுற்றிடக்கூடாது. பாபின் ஃபுல்லாக நீங்கள் த்ரெட்டு சுற்றிட்டிங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கு தையல் வரும். நான் ஏற்கனவே சுற்றி வச்சிருந்த பாபினும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சுற்றணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுற்றின பாபினை வந்து நான் காமிக்கிறேன். அந்த பாபின் எந்த அளவுக்கு எட்ஜ் இருக்கோ அந்த போர்ஷன் ஃபுல்லாக நீங்கள் சுற்றிடாதீங்க. வழியை வந்து சுற்றிடாதீங்க. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி த்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றணும். உங்களுக்கு நான் கம்மியாகவும் சுற்றி காமிச்சிருக்கேன், ஃபுல்லாகவும் சுற்றினதை காமிச்சிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மிஷினில் இருக்க பாபின் வைண்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தனியாகவே பாபின் வைண்டர் இருக்கும். இது சில பேர் மிஷினில் இருக்காது, அதுக்காக இந்த பாபின் வைண்டரை யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாபின் வைண்ட் பண்ணணும். நம்ம பாபின் வைண்டர் மிஷினில் இருக்க டூலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக்கில் பாபின் மாதிரியே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த போர்ஷனை மிஷினோட வீல் போர்ஷனில் வைக்கணும். நம்ம மிஷினை பெடல் பண்ணணும். பெடல் பண்ணும் போது நல்லா அழுத்தி பிடிச்ச மாதிரி நம்ம அந்த பாபின் வைண்டர் டூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அழுத்தி பிடிக்கிறது தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். த்ரெட்டு அதே ஸ்டெப்பு தான். த்ரெட்டை வந்து ஸ்பூல் பின்னில் போட்டுருங்க. போட்டுட்டு பாபினை சுற்றி ஒரு 2-3 சுற்றிக்கோங்க. இந்த நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு கழண்டு வந்துடுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டிங்கன்னா கழண்டு வராது. நீங்கள் சுற்றி முடிக்கிற வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. நீங்கள் லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா பிகினர்ஸாக இருக்கும் போது கழண்டு வந்துடுற ப்ராப்ளம் இருக்கும். நான் பாபினில் த்ரெட்டு சுற்றுறேன் பாருங்கள். நீங்கள் சுற்றும் போது பேலன்ஸ் வீலை லைட்டாக வந்து மூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெடல் பண்ண ஆரம்பிங்க. நான் மோட்டர்னால நான் டேரெக்டாக மோட்டரை வந்து பெடலில் மிதிக்கும் போது ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக த்ரெட்டை பிடிக்கல, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரெட் எக்ஸஸாக இருக்கிறது நல்லா ஃபுல்லாக சுற்றிடும். அது திரும்பி நம்ம எடுத்து விட்டு ஃபஸ்ட்லேருந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக அந்த பாபின் போர்ஷனில் மட்டும் த்ரெட்டை லெஃப்ட் ரைட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஈவனாக சுற்றும், சமமாக இருக்கணும். த்ரெட்டு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் இருந்தாக்க அந்த த்ரெட்டு சுற்றி முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தைக்கும் போதும் ரொம்ப அதிகமாக சிக்கு தையல் வரும் கீழ் போர்ஷனில்.
அதனால் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம டெய்லரிங் மிஷினில் இந்த தையலில் சிக்கு விழுறது, அதுக்கப்புறம் லூப் அடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கம்மியாக சுற்றி காமிச்சேன். பாபின் வைண்டர் டூலை யூஸ் பண்ணி இப்போ இது ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சில பேர் நினைப்பீங்க டெய்லரிங் மிஷினில் எனக்கு பாபின் வைண்டர் இல்லை, அதே மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு டூலும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பென்னு யூஸ் பண்ணுவோம். பென்னு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ரீஃபில் இருக்கும்ல, அந்த ரீஃபில் யூஸ் பண்ணி கூட நம்ம பாபின் வைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாபின் வைண்டருக்கு பதிலாக இந்த ரீஃபில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து தொடப்பு குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை கூட யூஸ் பண்ணி பாபின் வைண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் ஸ்டெப்பு தான் நம்ம பாபின் சுற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாபின் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து ஒரு 2-3 சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாபின் வைண்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா 2 மெத்தட்லையும் வெறுமையாக சுற்றி தான் உங்களுக்கு வந்து பாபின் வைண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போடுறேன். இந்த எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்க பென்னோட ரீஃபில் எடுத்து கரெக்டாக வந்து பாபின் வைண்ட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் வீலில் தான் நம்ம இந்த பாபினை வந்து வைக்க போகிறோம். த்ரெட்டு வந்து நம்ம கைக்கு மேலே, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கை காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கைக்கு மேலே த்ரெட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பென்னோட ரீஃபில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வைக்காமல் லைட்டாக இந்த மாதிரி சாய்ச்ச மாதிரி வந்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு பாபின் வந்து எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் வீலோட சைடு போர்ஷன் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த சைடு போர்ஷனில் தான் வைக்கணும். டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு நம்ம பாபின் வைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. பென்னோட ரீஃபில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா பாபின் வந்து பென்னோட ரீஃபில்லேருந்து வெளியில் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி கிராஸாக மேலே பார்த்த மாதிரி ரீஃபில் லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாபின் வைண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 மெத்தடும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கடைசி ஆப்ஷனாக இந்த பென்னோட ரீஃபில் வந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் வீல் வந்து நல்லா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. பாபின் வந்து நல்லா கிராஸாக வச்சுருக்கேன். பேலன்ஸ் வீல் சென்டரில் வைக்காமல் கிராஸாக வச்சுட்டு இந்த மாதிரி த்ரெட்டை லெஃப்ட் ரைட்டு பண்ணுறேன். ஒரே மாதிரி ஈவனாக சுற்றி வரும். நம்ம பாபின் வைண்டர் டூலை யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சென்டராக வச்சு பண்ணியிருப்போம். இப்போ கிராஸை வச்சு பண்ணியிருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. நம்ம பாபினில் நூல் சுற்றுறதுல இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமமாக வந்து நூல் சுற்றணும், ஃபுல்லாக வந்து சுற்றிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலராக வேறு த்ரெட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் நூல் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பென்னோட ரீஃபில் கொஞ்சம் வந்து ஆப்ஷனலில் வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 3 மெத்தடுமே நல்லாயிருக்கும். எந்த மெத்தட் இருக்கோ உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாபினில் நூல் சுற்றுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லரிங் மிஷினில் எப்படி நூல் கோக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நூலை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. புது த்ரெட்டாக இருக்கணும். ரொம்ப பழசாக இருந்தால் த்ரெட் அடிக்கடிக்கு கட் ஆகும். பாபின் கேஸும் எடுத்துட்டேன். த்ரெட்டை ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க. பாபின் கேஸும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாபின் கேஸை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாபின் கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் பிளேட்டுக்கு கீழே வந்து ஒரு கேப் இருக்கும். ரவுண்டாக வந்து ஷட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷட்டில் போர்ஷனை தான் நம்ம பாபின் கேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாபின் கேஸை ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த்ரெட்டை வந்து ஒரு கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு பாபின் கேஸ் இருக்குல்ல, இந்த பாபின் கேஸில் ஒரு சின்னதாக வந்து கேப் கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரூ போர்ஷனில் ஒரு சின்னதாக வந்து ஹூக் மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த போர்ஷனில் த்ரெட்டை வந்து போடணும். பாபின் கேஸில் இருக்க வளைவு பகுதியும் இப்போ பாபினில் இருக்க அந்த வளைவு பகுதியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு த்ரெட்டை வந்து எடுத்து இந்த ஹூக் மாதிரி இருக்கிற போர்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வந்து சென்டராக அந்த த்ரெட்டு வர மாதிரி லாக் பண்ணணும். இந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக உள்ளே இழுத்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். இந்த மாதிரி த்ரெட்டு சென்டரில் இருக்கணும். அந்த ஓவல் ஷேப்பில் தெரியுதா, அந்த போர்ஷனில் த்ரெட்டை லைட்டாக வந்து பிடிச்சி இழுத்து பாருங்கள். கரெக்டாக வந்து வந்துடணும். எங்கேயும் மாட்டக்கூடாது. சென்டரில் இருக்கணும். பாபின் கேஸோட சென்டர் போர்ஷனில் இருக்கணும் த்ரெட்டு. கரெக்டாக போட்டிருக்கோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு விரலில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு பாபின் கேஸை இந்த மாதிரி உதரும் போது கீழே வந்து பாபின் கேஸ் போகக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கீழே போச்சுன்னா பாபின் கேஸ் வந்து லூஸாக இருக்குன்னு அர்த்தம். பிடிச்சி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகுது பாபின். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ வந்து பாபின் கேஸை வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணலாம். பாபின் கேஸை எப்படி ஷட்டிலில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனை வந்து ஆள்காட்டி விரலால்
எடுத்து விடுங்க. கட்டை விரலும் ஆள்காட்டு விரலும் பிடிச்ச மாதிரி எடுத்து விட்டுட்டு, இப்போ நீடில் பிளேட்டுக்கு கீழே தான் ஷட்டில் கொடுத்துருப்பாங்க. நீடில் பிளேட் எதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த போர்ஷனில் இப்போ நம்ம எடுத்திருக்க பாபின் கேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்திருக்க லாக்கை பார்த்தீங்கன்னாக்கா விடக்கூடாது. ஃபுல்லாக அந்த ஷட்டிலில் பாபின் கேஸ் போகிற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷட்டிலில் நீட்டாக ஒரு கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கம்பியில் தான் நம்ம இப்போ பாபின் கேஸை வந்து மாட்ட போகிறோம். மேலே வந்து ஒரு கூர்ப்பாக ஒரு எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, வி மாதிரி. அந்த போர்ஷனில் வந்து இப்போ பாபின் கேஸில் இருக்க அந்த கம்பி வந்து லாக் ஆகணும். லாக் ஆகும்போது இப்போ நம்ம கையில் எடுத்திருந்தோம்ல ஆள்காட்டி விரலில் அந்த லாக் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து ஷட்டிலோட லாக் ஆகிடும் பாபின் கேஸு. இந்த மாதிரி கரெக்டாக வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சிட்டக்கப்புறம் நம்ம வந்து த்ரெட்டை மேலே கோத்துட்டு த்ரெட்டை எடுக்கணும். இப்போ த்ரெட்டுக்கு மேலே போடுறதுக்கு பாருங்கள், இது பேர் தான் ஸ்பூல் பின். ஸ்பூல் பின்னில் கரெக்டாக வந்து த்ரெட்டை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ த்ரெட்டை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். த்ரெட்டு வந்து நீங்கள் எந்த டேரெக்ஷனில் நூல் கோக்க போகிறீங்களோ அந்த டேரெக்ஷனில் இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் வைக்கக்கூடாது. த்ரெட்டை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா பேக் போர்ஷனில் தான் வருது, அதனால பேக் போர்ஷன் த்ரெட்டு போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே ஒரு சின்னதாக யூ மாதிரி இருக்குல்ல, அந்த போர்ஷனில் விட்டுட்டு கீழே வந்து டென்ஷன் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இது பேர் தான் டென்ஷன் டிஸ்க். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டென்ஷன் ஒழுங்காக இல்லைனா தான் லூப் அடிக்கும். லூப் அடிக்கிற ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. லூப் அடிக்கிற ப்ராப்ளம் உங்களோட டென்ஷன் சரியில்லை அப்படின்னாக்கா லூப் அடிக்கிற ப்ராப்ளம் வரும். இந்த டென்ஷன் டிஸ்கை சுற்றி இந்த த்ரெட் வந்து வரணும். உங்களுக்கு லூப் அடிக்கிற ப்ராப்ளம் வரும்போது இந்த டென்ஷனை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்குல்ல, அதான் டென்ஷனோட டிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா இதை சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸு, அந்த போர்ஷனில் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு மேலே டென்ஷன் டிஸ்க்கு கீழே, அதுக்கப்புறமா நம்ம இந்த போர்ஷனில் வந்து எடுத்துட்டு கீழே வந்து ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹூக் போர்ஷனில் வந்து த்ரெட்டை மாட்டிக்கலாம். கரெக்டாக த்ரெட்டை மாட்டிட்டு கீழே வந்து நீடில் கோக்குறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து கம்பி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மிஷினுக்கான மெத்தடில் நூல் கோத்து எடுத்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஓவர் ஆயிலிங் விட்டுருந்தோம்ல, கிளாத் வந்து கீழே வச்சு லாக் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி லாக் பண்ணும் போது இந்த மாதிரி ஆயில் வந்து நிறையவே வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து கிளாத்தை வச்சு லாக் பண்ணது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு 2-3 தையல் போட்டக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் வடிகிறது நிற்கும். இப்போ ஊசியில் நூல் கோத்துடலாம். சைடில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஊசியில் சைடில் ஹோல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷினில் சைடில் கொடுத்துருக்க ஹோல்ஸு நான் நீடில் த்ரெட்டரை யூஸ் பண்ணி நான் ஊசியில் நூல் கோக்க போகிறேன். நீங்கள் டேரெக்டாக ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தாலும் கோத்துக்கலாம். இந்த மாதிரி நீடில் த்ரெட்டரை யூஸ் பண்ணி நம்ம நூல் கோக்கும் போது சுலபமாக வந்து நூல் கோத்துற முடியும். நான் இங்கே கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த போர்ஷனில் லைட்டாக விட்டாலே போதும். இப்போ வந்து நீடில் த்ரெட்டரை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுக்கும் போது ஈஸியாக வந்து நூல் கோத்து வந்துடும். நான் டெய்லரிங் மிஷின் ஹேண்டிலிங்கில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லிடுறேன். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்குலாம். இப்போ வந்து த்ரெட்டை வந்து கோத்தாச்சு. கோத்தக்கு அப்புறமா கரெக்டாக எதுலேயுமே மாட்டாத மாதிரி ஈவனாக எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஊசியில் நூல் கோத்துருக்கோம்ல, இந்த மேலே இருக்க த்ரெட்டு மூலியமாக கீழே இருக்க த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு வரப்போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஷட்டிலில் வேறு கலர் ப்ளூ கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். மேலே வந்து வயலட் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். இப்போ மேலே இருக்க ஊசி மூலியமாக கீழே இருக்கிறத எடுக்க போகிறோம். எப்படின்னா பேலன்ஸ் வீலை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஊசியை மேலே எடுக்கும் போது மேலே இருக்க த்ரெட்டு வந்து கீழே இருக்க த்ரெட்டை எடுக்கிறத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த வயலட் கலர் த்ரெட்டு பாருங்கள், ப்ளூ கலர் த்ரெட்டில் லாக் ஆகி மேலே கொண்டுட்டு வரப்போகுது. உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் மேலே இருக்க நீடில் மூலியமாக கீழே பாபின் கேஸில் இருக்க த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு வரும். நம்ம ஒவ்வொரு தையலாக போடும்போது பேலன்ஸ் வீலில் நம்ம ரொட்டேட் பண்ணி பெடல் பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு தையலாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்படி தான் வந்து மிஷின் வந்து ரன் ஆகுது. இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2-3 தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டிங்கன்னா நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும் போதே ஊசியிலேருந்து த்ரெட்டு வந்துடும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து வராது. நீங்கள் ஊசியில் நூல் கோத்து மேலே த்ரெட்டு எடுத்தோடனே ஒரு 2 தையல் வந்து போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் நம்ம மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணணும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக மேலேயும் சரி கீழேயும் சரி த்ரெட்டை வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்து எப்படி தையல் போட போகிறோம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக வந்து ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து துணியில் வந்து விழுந்துடும். அதனால் வேஸ்ட்டு துணியாக பார்த்து 2-3 தையல் போட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சஸ் போடுறது, 1/4 இன்ச்சு இடையில எப்படி ஸ்டிச்சஸ், 1/2 இன்ச்சு இடையில எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது,
அதுக்கப்புறம் தையலோட வேரியேஷன்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் நம்ம நார்மலாக எப்படி தையல் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீடில் வந்து நான் நிறுத்திட்டு நம்ம ரெகுலராக வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடுவோமோ அதே மாதிரியே நம்ம எல்லா துணிலையும் பார்த்துருப்போம்ல, நல்லா ஒட்டின மாதிரி எட்ஜ் தையல் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். தையல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். த்ரெட்டும் சரி, கீழே இருக்க பாபினும் சரி, எந்தவித சிக்கு தையலும் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிளாத்தில் நம்ம நார்மலாக எப்படி தையல் போடுவோமோ அதே மாதிரி தான் நான் தையல் போட்டுட்டு வரேன். அடுத்த வீடியோலாம் தையல்லாம் எப்படி போடணும், எந்த மாதிரி சைஸில் வச்சு ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணும்போது ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் த்ரெட்டை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த தையல் போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பெடல் பண்ண ஆரம்பிப்பீங்க, த்ரெட்டு வந்து ஊசியிலேருந்து வெளியில் வந்துடும். அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும்னா த்ரெட்டை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடிக்க போகிறோம். இந்த மாதிரி முடிக்கும் போது கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். தையல் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 போர்ஷனும் வந்து திருப்பி பார்த்துக்கோங்க. தையல் நீட்டாக வருதா, சிக்கு எதனா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா பாபின் கேஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பாபினில் எப்படி நூல் சுற்றுறது, அதுக்கப்புறம் மிஷினில் எப்படி நூல் கோக்கிறது, இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.